வந்து பெருதான் கண்ணு வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் சொன்னாரு. ஒரு கண்ணை பொத்தி பார்த்தா தெரியுங்களா அப்படின்னு நேர பின்னாடி வந்து பகவான் கண்களை சீக்கிரம் மூடிட்டான். ஆமா கையால பொத்திக்கிட்டான். பகவான் கண்களை மூடினா எப்படி இருக்கும்? ஏங்க அப்பா பகலா இருந்தது பூரா ஒரே இருள்மயமாகிவிட்டது. 14 உலகமும் இருள்மயமாகிவிட்டது. ஆமா ஆடு மாடு செடிகளுக்கெல்லாம் கண் தெரியல. பார்த்தார் பாடுகளிலே பலி கொண்டிருக்கக்கூடிய ஆமா பெருமாளைய கோபால கண்ணன் கண்ணன் கைலாசத்திலே என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று நல்லவாக அவளா கையெடுக்காமல் நாம எடுத்து சொல்லாம நம்ம நெற்றி கண்ணு திறந்துடணும். என்ன 2 கண்ணத்தான் பார்வதி மூடி இருக்கா. ஆமா நமக்கு நெற்றி கண்ணு ஒண்ணு இருக்கு. ஆமா நெற்றியிலே ஒரு கண்ணு இருக்கு. அந்த நெற்றி கண்ணு திறக்கணும் நீண்ட ஓலை கொடுக்கணும்னு சொல்லி ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நெற்றி கண்ணை திறப்பார். கொடுக்கும் போது அப்படின்னு பார்வதி அழைத்து என் பார்வதி நீ பகவான் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சொன்னது
பகவான் தான். ஆமா நான் மீது ஆடும் பொருள், அசையும் பொருள், ஓடும் பொருள், நிற்கும் பொருள், ஆமா பேசும் பொருள், பேசாத பொருள், நடக்கும் பொருள், நடக்காம ஊர்ந்து போகக்கூடிய பொருட்கள் எல்லா பொருளும் நான் தான். அத்தனை ஈசன் பகவான் தான் அப்படி பாருங்க. என்று ஆண்டவன் சிவபெருமான் ஆமா என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன? ஒன்னா ஒன்னாண்டி என்ற உலகே உலகே வண்ணாந்த ஆண்டே, உலகே வண்ணாந்த ஆண்டே, ஒன்னா ஒன்னாண்டி என்ற உலகே உலகே வண்ணாந்த ஆண்டே, ரெண்டோ ரெண்டாண்டி என்ற ஈஸ்வரன் ஈஸ்வரன் வண்ணாந்த ஆண்டே, ஈஸ்வரன் வண்ணாந்த ஆண்டே, மூணோ மூணாண்டி என்ற முக்கண்ணன் வண்ணாந்த ஆண்டே, நான்கோ நான்காண்டி நன்கு வேதங்கள் வண்ணாந்த ஒன்னாண்டி ஆண்டே, வண்ணாந்த ஆண்டே, ஐந்தோ நல்ல ஐந்தாண்டி ஐந்தாண்டி ஐந்தாண்டே, ஐந்தாண்டி ஐந்தாண்டே, பூதங்களும் நான் தாண்டி அந்த ஆண்டே, பூதங்களும் நான் தாண்டி நான்தாண்டே, நான்தாண்டே, ஐந்தாண்டே, பார்வதியே, நான்தாண்டே, நான்தாண்டே, நான்தாண்டே. ஆறு ஆறாண்டி என்ற ஆண்டவன் நான் ஆண்டே, ஏழோ ஏழாண்டி என்ற அதிசயமும் நான் ஆண்டே, எட்டோ எட்டாண்டி என்ற திசைகளும் நான்தாண்டே, ஒன்பதோ ஒன்பதாண்டி நவக்கிரகம் நவக்கிரகம் நான்தாண்டே, நவக்கிரகம் நான்தாண்டே. பத்தோ நல்ல பத்தோ நல்ல சொல்லு, பத்தோ நல்ல பத்தாண்டி பத்தாண்டி பத்தாண்டே, பரம்பொருளும் நான் தாண்டி நான்தாண்டே, பரம்பொருளும் நான் தாண்டி நான்தாண்டே, நான்தாண்டே, பத்தாண்டே, 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 என்று சொல்லி சிவவே என்று சொல்லி சிவவே பார்வதியா சடையெடுத்து பத்து கரையாக போடுவார் பத்து நல்ல கரைகளை பத்து நல்ல கரைகளை பத்து கரைகளையும் பத்து கடலாக பிறவி செய்தார் பகவான். ஆமா ஆமா அப்படி பத்து நல்ல கடல்களுக்கும் பகவான் ஆமு ஏமாமம் கொடுக்க வேண்டும் என்று பத்து கடலுக்கும் பேராம சுட்ட வேண்டும் என்று என்ன பேராமம் சூட்டுவாரானா எப்படி ஒன்னாங்கடல் ஓர் கடல் ஒன்னாங்கடல் ஓர் கடல் ஐந்தாங்கடல் நீலக்கடல் மூணாங்கடல் முத்துக்கடல் நாலாங்கடல் நல்லக்கடல் ஐந்தாங்கடல் பஞ்சக்கடல் ஆறாங்கடல் ஆழ்கடல் ஏழாங்கடல் எண்ணெய்க்கடல் எட்டாங்கடல் திசைக்கடல் ஒன்பதாம் கடல் ஓர்கடல் ஒன்பதாம் கடல் ஐயா, பத்தாம் கடல் பால்கடல் நாராயணர் குலவீர் வந்தால் கடல் பால் கடலாம் அப்பேற்பட்ட பால் கடலுக்கு அப்பால பளிங்கு வரண பாறைகள் உண்டா பளிங்கு வரண பாறைக்கு அப்பால்